நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்? ஆமாம், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இங்கே மொத்தம் நிறைய கோபுரம் இருக்குது. மொதல் கோபுரத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போ அடுத்து 2வது கோபுரத்தை தாண்ட போகிறோம். இங்கே மொத்தம் எத்தனை கோபுரம் இருக்குன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 3வது கோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். 2வது கோபுரத்தை தாண்டியாச்சு. இதுதான் 3வது கோபுரம். நீங்கள் எங்கே போகிறது? ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். சரியான க்ரௌடாக இருக்குது. ஏகாதசினால கடைசி வரைக்கும் எங்களுக்கு இங்கே வந்து தரிசனம் கிடைக்கவே இல்லை. தரிசனம் கிடைக்கும்னு நினச்சோம், ஆனால் கூட்டம் செம கூட்டமாக இருக்குது. சரி, ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டு காசை கொடுத்தா உள்ள சாமி பார்க்கணும்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லைன்ட்டாங்க. அதுக்கும் வந்து லைனில் போனால் தான் வந்து நம்ம தம்பியை வச்சுக்கிட்டு வந்து லைனில் போக முடியாது. அதனாலே நாங்கள் இப்போ போகல. பெருமாள் தரிசனங்களுக்கு இல்லை. இப்படி கேட்போம். அக்கா இது எவ்வளோ? எல்லா இடத்துல போய் 250 ரூபாங்கிறாங்க. வெறும் 100 ரூபா தான். அது நம்மளே ஏமாத்த பார்க்குறாங்க. சீர்காழிலேருந்து வந்தால் எங்களுக்கு இழிச்சவை மாதிரி இருக்கா? ப்ரோ இது எவ்வளோ? எவ்வளோ அந்த கல்லை? ஸ்ரீரங்கத்தில் ஃபேமஸாக வந்து 2 இடம் தானா. ஒன்று வந்து ரங்கநாதர் கோயில், இன்னொன்று காஃபி. நம்ம இப்போ காஃபி தான் குடிக்க போகிறோம். ஆமாம், வாங்க. அந்த கடை வரும்போது செம கூட்டமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 6 காஃபி. ஃபேமஸான காஃபி ஷாப் இதுதான் இங்கே ஸ்ரீரங்கத்தில். காஃபி ரேட்டு 20 ரூபா. காஃபி கேட்டிருக்கோம், குடிச்சு பார்த்து எப்படின்னு ரிவ்யூ சொல்லுவோம். கும்பகோணம் ஃபில்டர் காஃபி, டிகிரி காஃபி மாதிரி ஸ்ரீரங்கம் ஃபில்டர் காஃபி கூட. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்ல ஸ்ட்ராங்கு. ஆத்திக்கமா